இந்த டபராவில் ஒரு 6 கிலோ சிக்கன், நெக் அண்ட் விங்ஸ் மட்டும், வேறு எதுவும் கிடையாது. இதில் வந்து ஒரு 8 கிலோ, ஸோ இது 14 கிலோ. அண்ட் இந்த கால் தலை எல்லாமே சேர்த்து ஒரு 700 கால் தலை இருக்கும். இதில் வந்து ஒரு 10 கிலோ சிக்கன், 14 ஒரு 10 24. இதில் ஒரு 12 கிலோ சிக்கன், விங்ஸ் அண்ட் நெக்ஸ் மட்டும். டோட்டலாக வந்து 36 கிலோ சிக்கன். எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து எவ்வளோ ஜூஸியாக, எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு நெக் அண்ட் விங்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் வேறு எதுவும் போட மாட்டேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆயில், அந்த ஒரு ஃபேட் கண்டென்ட். அண்ட் இது எல்லாமே ஒரு 700 கிலோ கால் நல்லா வேக வச்சது. எனக்கு சாப்பாடு 360+ டாக்ஸ் இருக்கிறதுனால சுத்தமாக எனக்கு சாப்பாடு பத்தாது. இந்த 4 டபராவில் நான் எவ்வளோ வெடித்தாலும் எனக்கு சாப்பாடு பத்தாது. சாப்பாடு இல்லாமல் நான் வண்டி எடுத்துகிட்டு வரும்போது நிறைய குழந்தைங்க பின்னாடி ஓடி வரும். அந்த குழந்தைங்களுக்காகவே நான் இவ்வளோ கால் வாங்கி வேக வைப்பேன். இந்த காலை சாப்பிட்ற அளவுக்கே ஒரு 40-60 நாய்கள் இருக்குது. அதுங்க இந்த காலை நம்பி மட்டுமே வாழும். ஏன்னா அவங்கக்கிட்ட வர்றதுக்குள்ளே எனக்கு சாப்பாடு இருக்காது. எனக்கு கொஞ்சம் கேஸ், எனக்கு வாரத்துக்கு ஒரு கேஸ் மட்டும்தான். இவ்வளவும் நான் டெய்லியும் வேக வச்சேன்னா மேக்ஸிமம் ஒரு சிலிண்டர் எனக்கு ஒரு வாரம் மட்டும்தான் வருது. அதுக்கு மேலே எனக்கு வரல. ஸோ டபராவும் குட்டி குட்டி டபராஸில் நான் எவ்வளோ சாப்பாடுன்னு வெடிக்கிறது. பெயிண்ட் பக்கெட்டில் அந்த ஒரு 4 பெயிண்ட் பக்கெட் சாப்பாடு என்னால் வெடிக்க முடியுது. அதுக்கு மேலே முடியல. ஏன்னா கேஸ் தீர்ந்து போகுது. மாதத்துக்கு 5 சிலிண்டர் கிட்ட ஆகுது, 4லேருந்து 5 சிலிண்டர். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கேஸ் கனெக்ஷன் புதுசாக எடுக்கணும். என்ன ப்ராப்ளம்னா, என்னோடய கோட்டா முடிஞ்சு போச்சு. நான் வந்து டொமஸ்டிக் வீட்டு பர்பஸ் சிலிண்டர் தான் வச்சுருக்கேன். அதனால் மார்ச் மாதம் வரைக்கும் எனக்கு இருக்குது. ஆனால் இப்போவே எனக்கு கோட்டா முடிஞ்சிடுச்சு. வேறு சிலிண்டர் எனக்கு இல்லை. ஸோ நான் ஒரு நியூ கேஸ் கனெக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அப்போ தான் எனக்கு எக்ஸ்ட்ரா சிலிண்டர்ஸ் வரும். அண்டு கொஞ்சம் டபராவும் பெரிய டபரா வாங்கணும். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேர் சாப்பாடு போடுறத விட்டுட்டாங்க. இப்போ நான் எல்லாத்துக்கும் நான் போட்டு தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் நான் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் கேஸ் கனெக்ஷனுக்கும் அண்ட் ஒரு டபரா அண்ட் ஃப்ரீசர், இப்போ இதை விட அதிகமாக எனக்கு சிக்கன் கிடச்சிதுன்னா எனக்கு சேவ் பண்ணி வைக்கணும். மழை காலம் வந்துச்சுன்னா இல்லாமல் போயிடும். கேஸ் தீர்ந்து போச்சுன்னா இந்த சிக்கன் வேக வைக்காமல் போயிடுச்சுன்னா அப்படியே எனக்கு வேஸ்ட்டாக போயிடுது. பச்சையாகவும் குழந்தைங்களுக்கு போட முடியாது. ஸோ ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் கேஸ் கனெக்ஷன் ஆஸ் வெல் ஆஸ் ஃப்ரீசர், கொஞ்சம் டபரா பாத்திரத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ குழந்தைக்கு வேணாலும் நான் சாப்பாடு போடுவேன். என்னை சாப்பாடு போடுறதுலேருந்து யாரும் தடுக்கவே முடியாது. என்ன ஆனாலும் நான் சாப்பாடு போட்டே தீருவேன்.